அனைவருக்கும் சலாம், வணக்கம். 2026 மாணவர்களுக்கு நாங்க தொடர்ச்சியான முறையில ஒன்லைன் ஊடா ஜூமின் ஊடாக கணக்கீட்டு வகுப்புகள் நடாத்துறோம். சரியா? அதன் அடிப்படையில பாருங்க, இன்றைக்குரிய கிளாஸ் சகல மாணவர்களுக்கும் யூடியூப் மூலம் பார்த்து படிக்கக்கூடிய முறையில ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதுவரை காலமும் 2026 மாணவர்களுக்கு முதலாம் பாடத்திலிருந்து 10 பாடம் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் வரைக்கும் படிச்சுக்கிறோம். கணக்கீட்டு அறிமுகத்துல இருந்து பங்குடைமை நிதி கூற்றுக்கள் வரைக்கும் முழுமையாக படிச்சுக்கிறோம். அடுத்தது மேலதிகமான பார்ட் 1 பார்ட் 2 விடயங்கள் ரிவிஷன் எல்லாம் பார்த்தோம். தேர்ட் டைம் பேப்பர் கிளாஸ் ஒரு முழுமையான பேப்பரும் படிச்சு முடிச்சாச்சு. இதுக்கு பிறகு நாங்க எப்படி படிக்க போறோம்னா, உங்களோட செகண்ட் இயர் சிலபஸ் தரம் 13 செகண்ட் இயர் சிலபஸ் ஃபுல்லா படிக்கணும். அதோட சேர்த்து மேலதிகமாக பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், அழகு ரீதியான பேப்பர், உங்களுக்கு மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர், அதுல பார்ட் 1 பார்ட் 2 அதுக்கு ஸ்பெஷலா படிக்கணும். இப்ப நாங்க பார்ட் 1 எடுத்தோம்னா அதுல வரக்கூடிய எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், ஷார்ட் ஆன்சர் அப்படி வகைப்படுத்தி அப்படி தெளிவான முறையில உங்களுக்கு பல வேலை திட்டங்கள் காணப்படுது. எனவே எல்லாத்தையும் உள்ளடக்கி படிச்சுக்கிட்டு போகும். சரியா? எனவே இன்றைக்கு நாங்க செகண்ட் இயர் சிலபஸ் அதுல அறிமுக வகுப்பு ஆரம்பிக்க போறோம். இதுவரை காலமும் நாங்க நோட்ஸ் எழுதி படிச்சோம். ஒவ்வொரு கிளாஸும் நேரடியான முறையில எப்படி படிப்போமோ அதே போல நோட்ஸ் எல்லாம் எழுதி படிச்சோம். இனியும் நீங்க டியூட் போடப்படும். நோட்ஸ் எல்லாம் எழுத தேவையில்ல. டியூட்ல சகல நோட்ஸும் காணப்படும். மேலதிகமான ஒரு சில விடயங்கள் எழுதி கொள்ளணும். அந்த அடிப்படையில படிக்க போறோம். சரியா? அப்போ ஒவ்வொரு வீக்கும் டைம் டேபிள் போடப்படும். அதற்குரிய PDF நோட்ஸ் வழங்கப்படும். எல்லாரும் டைமுக்கு ஜாயின் பண்ணி படிக்கணும். திருப்பி நீங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் இந்த படிச்ச விடயங்களை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி ரெக்கார்டிங்கும் வழங்கப்படும். ஓகே, எனவே பாருங்க, முதலாவது விஷயம் உங்களோட தரம் 13 செகண்ட் இயர் சிலபஸ். இந்த தரம் 13ல மொத்தமாக எத்தனை பாடங்கள் காணப்படுது? தேர்ச்சி 11ல இருந்து 16 வரையான பாடங்கள் காணப்படுது. தரம் 13 செகண்ட் இயர் சிலபஸ். இதுல தேர்ச்சி 11ல இருந்து தேர்ச்சி 16 வரைக்கும் உங்களுக்கு படிக்க வேண்டிய விடயங்கள் காணப்படுது. எனவே பாருங்க, தேர்ச்சி 11, 12, 13, அதே 14, 15, 16. எனவே மொத்தமா பாருங்க 6 பாடங்கள் 6 தேர்ச்சிகள் படிச்சு முடிக்கணும். இதுக்கு பிறகு நாங்க 6 தேர்ச்சிகள் படிக்கணும். உங்களுக்கு தரம் 12 ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ். அதுல நாங்க மொத்தம் 10 பாடங்கள் படிச்சோம். தரம் 12ல 10 தேர்ச்சிகள் படிச்சோம். இப்ப நாங்க எத்தனை பாடங்கள் படிக்கணும்? 6 தேர்ச்சிகள். அப்ப நீங்க சொல்லலாம், இதுவரை காலமும் நாங்க நம்மளா ஒரு வருடம் எடுத்துக்கோங்களேன். அந்த ஒரு வருடத்துக்கும் 10 பாடங்கள் முடிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து தேர்ட் டைம் வரையான பேப்பர் செஞ்சுக்கிறோம். அப்ப இன்னும் காணப்படக்கூடிய உங்களோட ஒரு வருடம் நம்மளா ஒரு வருடம்னு டார்கெட் பண்ணலாம். ஏன்னா 2025 மாணவர்களுக்கு நவம்பர் எக்ஸாம் ஆரம்பிக்கப்படுது. உங்களுக்கு அடுத்த வருடம் நவம்பர் அல்லது அதற்கு முன்னுக்கு எக்ஸாம் இடம் பெறலாம். எனவே ஒரு வருடம். அப்போ ஒரு வருடத்துல இந்த 6 பாடங்களையும் படிச்சு முடிக்கலாம்னு நினைப்பீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல காணப்பட்ட பாடங்கள் போல செகண்ட் இயர்ல காணப்படாது. டிஃப்ரெண்டான பாடம், வேறுபட்ட தேர்ச்சிகள் காணப்படும். அதாவது நீங்க ஆரம்பத்துல படிச்ச கணக்கீட்டு அறிமுகம், இரட்டை பதிவு, இரட்டை விளைவு விதி, கணக்கீட்டு எண்ண கருக்கள், இதெல்லாம் நோட்ஸ் விடயங்கள், சிறிய சிறிய அலகுகள், நிறைவில் பதிவு, இதெல்லாம் சிறிய விடயங்கள். அதுக்கு பிறகு நாங்க படிச்ச மூலேடுகள், லாப நோக்கமற்ற நிறுவனம், சந்தா, உற்பத்தி கிரைய கூற்று, பங்குடைமை, அதெல்லாம் உங்களுக்கு கணக்கீட்டோட தொடர்பான விடயங்கள் படிச்சோம். அப்ப தரம் 13ல வார இந்த 6 தேர்ச்சிகளும் வேறுபட்ட விடயங்கள், பாரிய அளவான சிலபஸ கொண்ட விடயங்கள். எனவே இந்த 6 விடயங்களையும் ஒரு வருடத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். இதோட சேர்த்து குறைந்தது 10 வருட பாஸ் பேப்பர், முதல் பேப்பர் எல்லாம் செய்யணும். அதுல பார்ட் 1ல ஸ்பெஷலா கிளாஸ் செய்யணும், பார்ட் 2க்கு ஸ்பெஷலா செய்யணும். இப்படி நாங்க பூரணமா
உங்களோட பெச்சிக்கு நிறைய படிச்சு முடிக்கணும் ஒரு வேலை திட்டம் காணப்படுது. எனவே அந்த விடயங்களை முதலாவது முடிச்சுட்டு தேர்ச்சி 11 இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ பார்த்துக்கொள்ளும். சரியா? எனவே பாருங்க, இப்ப சொல்லக்கூடிய விடயங்கள் ஏதாவது டவுட் இருந்தா சந்தேகங்கள் இருந்தா உடனடியா கேட்டுக்கொள்ளும். எனவே தேர்ச்சி 11 சொல்றது உங்களுக்கு முழுமையா நோட்ஸ் விடயங்களும் அதோட கணக்கு விடயங்களும் வரும். தேர்ச்சி 11 பார்ட் 1க்கு பொதுவா வரும். இந்த தேர்ச்சி 11 பார்ட் 1க்கு வரும். கணக்கு விடயங்களும் வரும், பார்ட் 2 விடயங்களும் வரும். அதாவது கணக்கு விடயங்கள் பார்ட் 2ல எப்படி வரும்னா, கம்பெனி நிதி கூற்றுக்கள்ல சீராக்கங்கள் செம்மையாக்கல்களா இந்த விடயங்கள் இடம்பெறும். எனவே தேர்ச்சி 11 நாம சொல்ற விடயம் என்ன? LKAS அதாவது SLFRS இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், ஸ்ரீலங்கன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவோம். அடுத்தது SLFRS ஸ்ரீலங்கன் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள், இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம் 11வது தேர்ச்சி. இதான் நாங்க படிக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க தேர்ச்சி 12 இந்த அடிப்படையான நோட்ஸும் வரும். முக்கியமா கணக்கீட்டு விடயங்கள், கம்பெனி நிதி கூற்றுக்கள் முக்கியமானது. 40 புள்ளிகளுக்கு பார்ட் 2ல வரக்கூடிய ஒரு வினா. கணக்கீட்டு பாடம் படிக்கக்கூடிய சகல மாணவர்களும் கஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. சரியா? கம்பெனி நிதி கூற்றுக்கள். அதே தேர்ச்சி 13 நோட்ஸ் விடயங்களும் கணக்கு விடயங்களும், அதாவது ஈக்குவேஷன் சமன்பாட்டுகளோட தொடர்பான விடயம் பார்ட் 1 பார்ட் 2க்கு வரக்கூடியது. கணக்கீட்டு விகிதங்கள், கணக்கீட்டு விகிதங்கள். அடுத்து பாருங்க தேர்ச்சி 14 இதுவும் நோட் விடயங்கள் கணக்கு விடயங்கள் வரும். முகாமை கணக்கீடு, முகாமை கணக்கீடு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சொல்லுவோம். நாங்க ஆரம்பத்துல படிச்சுக்கிற முதலாவது தேர்ச்சியில கணக்கீடு இரண்டாக வகைப்படுத்தப்படும். நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. அப்ப இதுவரை காலமும் நாங்க படிச்சதெல்லாம் நிதி கணக்கோட தொடர்பான விடயம். இந்த தேர்ச்சி 14, 15, 16 இது மூன்றும் முகாமை கணக்கீடோட தொடர்பான விடயம். இத தெளிவான முறையில விளங்கி கொள்ளும். அதே தேர்ச்சி 15 அதே போல நோட்ஸ் கணக்கு எல்லா விடயங்களும் வரும். பார்ட் 1 பார்ட் 2 எல்லாருக்கும் தொடர்புபடும். எல்லை கிரயவியல் தேர்ச்சி 15 எல்லை கிரயவியல். இப்ப 2025 பெட்சிக்கு எல்லை கிரயவியல் முடிச்சு ஃபுல் வீடியோ யூடியூப்ல போட்டுக்கிறேன். நிறைய மாணவர்கள் பாத்துக்கலாம். தேர்ச்சி 15. இறுதியா தேர்ச்சி 16 முதலீட்டு தீர்மானம். இந்த 6 தேர்ச்சிகளையும் நாங்க செகண்ட் இயர் சிலபஸ்ல முழுமையா படிச்சுக்கொள்ளும். இதற்கான தியரி விடயங்கள், பிராக்டிஸ் கொஸ்டின் எல்லாம் பார்க்கணும். சரியா? இது முதலாவது விடயம். தேர்ச்சி 11 கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம், கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள். தேர்ச்சி 12 கம்பெனி நிதி கூற்றுக்கள். தேர்ச்சி 13 கணக்கீட்டு விகிதங்கள். தேர்ச்சி 14 முகாமை கணக்கீடு. தேர்ச்சி 15 எல்லை கிரயவியல். தேர்ச்சி 16 முதலீட்டு தீர்மானம். இது எல்லாரும் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? இது எல்லாரும் நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததாக நாங்க தேர்ச்சி 11 அறிமுக வகுப்பு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்க்கு போவோம். அறிமுக வகுப்பு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்க்கு போவோம். எல்லாரும் இந்த விடயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு டியூட்ஸ் போடப்பட்டிருந்தா டியூட்டை பார்த்துக்கோங்க. டியூட்ல தரப்பட்ட சகல விடயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். முழுமையா படிச்சு கொள்ளுங்க. இது எல்லாரும் நோட் பண்ணிட்டு செக்ல போடுங்க. சரியா? அடுத்தது நாங்க தேர்ச்சி 11 பாடத்துக்கு போவோம். ஆரம்பிப்போம். இதுல ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஃபைனல் எக்ஸாமுக்கு முக்கியமா வரக்கூடிய விடயங்களை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஆரம்பிப்பேன். அந்தந்த விடயங்கள்ல பார்ட் 1 பேப்பர், பார்ட் 2 பேப்பருக்கு என்னென்ன விடயங்கள் வரும்னு சொல்லி தரும். சரியா? இப்ப தியரி கிளாஸ் தானே, அதனால அது உங்களுக்கு தேவையில்லை. பின்னுக்குன்னா எல்லா விடயங்களையும் சொல்லி தரும். ஓகே, இதை நோட் பண்ணிட்டு செக்ல போடும்.
சகல மாணவர்களும் இதை நோட் பண்ணிட்டு செக்ல போடுங்க. அடுத்து நாங்க தேர்ச்சி 11 நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் முன்வைக்கும் போதும் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதல். அதை நாங்க ஷோர்ட்டா சொல்லுவோம் கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம், இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் LKAS சொல்லுவோம், இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள் SLFRS சொல்லுவோம். அந்த பாடத்துக்குள்ள போவோம். எல்லாரும் ரெடியா? இது வரைக்கும் படிச்ச விடயங்கள் ஓகேயா? கிளாஸ் வந்து ஹோப்பா போகுதா? செக்ல போடுங்க. கொஞ்சம் நீங்க ஹோப் ஆயிருங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. அப்ப நான் கிளாஸ சிறப்பா செஞ்சுட்டு போகலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்லுங்க, எல்லாம் செஞ்சு தருவேன். உங்களுக்கு எந்த சரி பேப்பர் செய்யணுமா பேப்பர் அனுப்பி சொல்லுங்க, செஞ்சு தருவேன். ஏதாவது தியரி தேவையா சொல்லுங்க, செஞ்சு தருவேன். உங்களுக்கு எக்ஸாம்ல எடுக்கிறதுக்கான சகல விடயங்களும் ஏற்பாடு செஞ்சு தரும். நீங்க ஆக்டிவா ஹோப்பா இருந்தா நல்ல முறையில கிளாஸ் போகும். ஓகே, வெரி குட். ஒவ்வொரு கிளாஸும் உங்களோட வருகை அட்டெண்டன்ஸ் வந்து மார்க் செய்யப்படும். எனவே கட்டாயம் கிளாஸ்க்கு வரணும். அப்படின்டே பாருங்க, கிளாஸ்ல அப்துல்லா, அபிலாஷ், அடுத்தது அபிலாஷ், அஃப்லால், அஸ்ஃபாக், அடுத்தது ஃபிக்ரா, இசோமிதா, கவின், சுஹா எல்லாரும் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே, கட்டாயம் சகல மாணவர்களும் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஜாயின் பண்ணணும். முக்கியமான விடயம் இது. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். டியூட் எல்லாரும் பாருங்க. தேர்ச்சி 11 தரம் 13க்குரியது தேர்ச்சி 11. நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் அதனை முன்வைக்கும் போதும் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றல். ஒரு டீச்சர் கைட்ல முழுமையா தலைப்பு போடப்படும். அந்த தலைப்பும் ஒரு டியூட்ல வழங்கப்படும். ஷோர்ட்டான முறையிலே தலைப்பு தருவர். ஒரு டீச்சர் கைட்ல போடப்பட்ட எல்லா விடயங்களும் டியூட்ல உள்ளடங்கப்படும். அடுத்தது முக்கியமா பரீட்சைக்கு வரக்கூடிய விடயங்களும் உள்ளடங்கப்படும். எனவே பார்த்துக் கொள்வோம். நிதி கூற்றுக்களை தயாரிக்கும் போதும் முன்வைக்கும் போதும் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுதல். இது எப்படி நாங்கள் ஷோர்ட்டா தலைப்புல சொல்லுவோம்னா, கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம், இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள். இப்ப இங்க நாங்க என்ன படிக்க போறோம்? இந்த தேர்ச்சி 11 சொல்றது முழுமையா நோட்ஸ் வரும். தேர்ச்சி 11 பொதுவா முழுமையா நோட்ஸ் விடயங்கள் வரும். இதுல ஒரு சில சீராக்கங்களும் இடம்பெறும். கணக்கு விடயங்கள் சீராக்கங்களும் வரும். இதை முழுமையா உள்ளடக்கிய பாடம் தான் தேர்ச்சி 11. இது பொதுவாக ஒரு பார்ட் 1 பேப்பருக்கு 100% இடம்பெறும். பார்ட் 1 பேப்பர் இப்ப நியூ சிலபஸ் அடிப்படையில தமிழாஜி பாத்துக்கோங்க. பார்ட் 1 பேப்பர்ல 20க்கு மேற்பட்ட நோட்ஸ் கேள்விகள் இடம்பெறுது. அதாவது 2019 இருந்து 2025 வரைக்கும் பார்க்கலாம். இப்ப நீங்க எக்ஸாம் எழுதும் போது 2025 பேப்பரும் அவுட் ஆகும், பார்த்து கொள்ளலாம். அப்ப 2019 இருந்து இதுவரைக்கும் 2024 வரைக்கும் நோட்ஸ் கேள்விகள் பாரிய அளவுல இடம்பெற்று 25 பேப்பர்லயும் போடப்படும். 2019 25 வரைக்கும் பார்த்து கொள்ள முடியும். நோமலா 15க்கு மேற்பட்ட 20க்கு மேற்பட்ட 20க்கு குறைவான வினாக்கள் போடப்படுது. அப்ப முக்கியமா இந்த தேர்ச்சி 11 நாங்க படிக்கிறோம். நோட்ஸ் விடயங்கள் பார்ட் 1க்கு தான் பொதுவா வரும். பார்ட் 2க்கு எப்படி வரும்டா, பார்ட் 2 பேப்பர்ல போடப்படும். அது எவ்வாறு போடப்படும்டா, சீராக்கங்கள் அல்லது செம்மையாக்கங்கள் படிவுல இந்த தேர்ச்சி 11 இடம்பெறும். இதையும் தெளிவான முறையில விலகிக் கொள்ளும். அப்ப சும்மா நாங்க பாடத்தை படிச்சுட்டு போக இயலாது. பார்ட் 1 பார்ட் 2 பேப்பருக்கு எப்படி போடுவாங்க, இப்ப எந்த அடிப்படையில நாங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், தயாராகணும், அந்த அடிப்படையில போக்கஸ் பண்ணி படிக்கணும். சரியா? எனவே முதலாவது இந்த நோட்ஸ் விடயங்களும் கணக்கு விடயங்களும் வரக்கூடியது பார்ட் 1 பேப்பர்ல தான் பொதுவா 100% வரும். பார்ட் 1 பேப்பர்ல எப்படி புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய நோட்ஸ் கேள்விகள் நிறைய வருது. அதனால நோட்ஸுக்கு ரெடி ஆகிக்கணும். இந்த தேர்ச்சி 11 இருந்தா உங்களுக்கு பெரும்பாலான நோட்ஸ் விடயங்கள் வரும். அடுத்து பார்ட் 2 பேப்பருக்கு சீராக்கங்கள் செம்மையாக்கல்கள் பதிவு அடிப்படையில வரும். சரி, இப்ப டியூக்கு வாங்க. கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம் முக்கியமா இந்த தேர்ச்சி 11ல நாங்க 3ஆ வகைப்படுத்தி படிப்போம். எப்படி தேர்ச்சி 11ல 3 வகைப்படுத்தி படிப்போம். முதலாவது கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம். கணக்கீட்டு
எண்ணக்கரு சட்டகம். உங்களோட டீச்சர் கைட்ல போடப்பட்ட கணக்கு எண்ணக்கரு சட்டகம் பிழையான நோட்ஸ். எனவே புதிய அப்டேட் நோட்ஸை வச்சு படிச்சுக்கலாம். கணக்கு எண்ணக்கரு சட்டகம் 2020 புதிய மாற்றங்களுக்கு அமைய படிக்கணும். அடுத்தது LKAS இலங்கை கணக்கீட்டு நியமங்கள். அடுத்தது SLFRS இலங்கை நிதி அடிப்படை நியமங்கள். இந்த 3 தலைப்புக்கு கீழே தான் முழுமையா இந்த தேர்ச்சி 11 படிக்கக்கூடியது. சரியா? அப்ப ஆரம்பத்துல கணக்கிட்டு என்ன கருச்சாட்டம் முழுமையா என்னென்ன விடயங்கள் படிப்போம். அடுத்து LKS படிப்போம், SLFRS படிப்போம். கீழே பாருங்க, தேர்ச்சி 11.1 இலங்கை கணக்கீட்டு நியமங்களின் சட்ட ரீதியான பின்னணிகளை பகுப்பாய்வு செய்தல். அதுல கான்செப்ட் மேப் போடப்படி எண்ணக்கரு வரைபடம் ஒரு டீச்சர் கைட்ல போடப்பட்ட மாதிரி எண்ணக்கரு வரைபடம் ஃபுல்லா போட இல்லை. எங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த விடயங்களை மட்டும்தான் இலங்கை கணக்கீட்டு நியமங்கள். அந்த கணக்கீட்டு நியமங்களை எத்தனை வகைப்படுத்தல் LKS சொல்லிப்போம். LKS 1, LKS 2, LKS 7, LKS 10, LKS 16, LKS 37, SLFRS 15, SLFRS 16 இப்படி வகைப்படுத்தலைக்கு அது தொடர்பான அறிமுகம். இந்த சகல விடயங்கள் அறிமுகம். அடுத்தது பாருங்க, இந்த ஒவ்வொரு விடயங்கள்ல முக்கியத்துவம். நாங்கள் கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் படிக்கிற நன்மை என்ன? கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டத்தின் மூலம் என்ன முக்கியத்துவம் காணப்படுது? இந்த LKS SLFRS வரக்கூடிய விடயங்கள் ஒவ்வொன்றும் என்னத்துக்கு முக்கியத்துவம் அடையுது? இந்த LKS பயன்படுத்தி நாங்க எப்படி ஒரு கம்பெனி கணக்கல் செய்யலாம், எப்படி ஒரு வருமான கூற்று செய்யலாம், நிதி நிலைமை கூற்று செய்யலாம், உரிமையாண்மை மாற்றல் கூற்று செய்யலாம், அப்படி முக்கியத்துவங்களை படிச்சுக் கொள்வோம். அடுத்து மிக முக்கியமானது சட்ட பின்னணி. இந்த கணக்கீட்டு நியமங்கள் எந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு? இந்த சட்டத்தின் அடிப்படையில எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த அமைப்புகள் ஆரம்பமாயிடுச்சு அதெல்லாம் படிக்க போறோம். பொதுவாக 1951 ஆண்டு 15ஆம் இலக்க 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம் படிச்சுக்கிறோம். தேர்ச்சி 1ல சட்டச்சூழல படிச்சுக்கிறோமே. 1995ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். அப்ப அந்த சட்டத்துக்கு அமைய நியமங்களை எப்படி நாங்க வெளிப்படுத்துறது? இந்த சட்டத்தின் மூலம் இந்த நியமங்களை தோற்றுவிக்கிற நிறுவனங்கள் என்ன, அமைப்புகள் என்ன, அது படிக்க போறோம். இறுதியா நாங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்ச பிறகு இறுதியா பார்க்கக்கூடியதுதான் வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல்டா தம்பி என்ன, தங்கச்சி என்ன? வெளிப்படுத்தல்டா இந்த கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் படிச்சிட்டோம், நோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட். இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் LKS படிச்சிட்டோம். SLFRS இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள் படிச்சிட்டோம். நோமலா படிச்சா போதுமா? பார்ட் 2ல ஒரு வருமான கூற்று செய்யணும். லாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. கம்பெனில டிஃபரெண்டா வரும். லாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கை குறிப்புகள், இப்படி டிஃபரெண்டா நாங்க படிப்போம். அந்தந்த நிதி கூற்றுகளை எப்படி வெளிப்படுத்துறது இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். எனவே ஆரம்பத்துல எண்ணக்கரு வரைபடத்தை பாருங்க. ஆரம்பத்துல அறிமுக விடயங்கள், முக்கியத்துவ விடயங்கள், சட்ட பின்னணிகள், வெளிப்படுத்தல்கள் இந்த பாடத்துல படிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள். சரியா? இப்ப அது கீழே பாருங்க, உங்களுக்கு டியூட்ல போடப்பட்டிக்கு நோட்னு போடப்பட்டி முக்கியமான இலங்கையில் காணப்படும் சகல வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளும் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றி தனது நிதி கூற்றுகளை தயாரிக்கின்றது. முக்கியமானது. பொதுவா பாருங்க, உங்களோட A-level சிலபஸ் இந்த கணக்கீட்டு பாடத்துல நாங்க பொதுவா கம்பெனி கணக்கு தான் செய்வோம். அதாவது இந்த 11வது பாடத்துல படிக்கக்கூடிய விடயங்களை பின்பற்றி நாங்க தயாரிக்கிறது கம்பெனி கணக்கு, கம்பெனி நிதி கூற்றுகள் தான் தயாரிப்போம். அதாவது
கம்பெனில பல வகை காணப்படும், அதுலயும் நாங்க பொது கம்பெனி தான் தயாரிப்போம். இதுதான் முக்கியமானது. இப்ப பொது கம்பெனில வரக்கூடிய அந்த நிதி கூட்டுகளை தயாரிக்கிறதுக்கு நாங்க அடிப்படையாக படிக்க வேண்டியதுதான் இந்த தேர்ச்சி 11. அப்ப கம்பெனி கேள்வி கஷ்டம்னு சொல்ற சகல மாணவர்களும் இந்த தேர்ச்சி 11 முழுமையா படிச்சுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க கம்பெனில ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். உங்களோட 4ஆம் தவணை, அடுத்து 5ஆம் தவணை, 6ஆம் தவணையில கம்பெனில எல்லாம் ஸ்கோர் பண்ணணும். கணக்கீட்டுல ஏ ரிசல்ட் எடுக்கணுமா இருந்தா தேர்ச்சி 11 நல்லா படிங்க. அப்பதான் அடுத்த பாடம் கம்பெனி சிறப்பா செய்யலாம். அப்ப இலங்கையில வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகள், அந்த பொது கம்பெனி தொடர்பான கணக்குகளை நாங்கள் செய்யறதுக்கு இந்த நியமங்கள், அடுத்தது இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள், கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டங்கள் பயன்படுத்தப்படும். சரியா? அப்ப நாங்க தனியார் கம்பெனிக்கு கணக்கு செய்யறது இல்ல. எங்களுடைய ஏலோவர் சிலபஸை பொறுத்த மட்டும் இல்ல, பொது கம்பெனிகளுக்கு தான் கணக்கு செய்வோம். அடுத்து முக்கியமான 2வது நோட் போடப்படுகிறது. இறுதி பரீட்சையில் பகுதி 1 மற்றும் பகுதி 2 வினாக்கள் இடம்பெறும். இது பொதுவா எல்லாருக்கும் தெரியும். நீங்க படிக்கக்கூடிய தேர்ச்சிகள் பார்ட் 1லயும் வரலாம், பார்ட் 2லயும் வரலாம். சில தேர்ச்சிகள் பார்ட் 1ல மட்டும் வரும், சில தேர்ச்சிகள் பார்ட் 2ல மட்டும் வரும். உதாரணமா பார்த்தோம்னா கணக்கீட்டு அறிமுகம், இரட்டை பதிவு, இரட்டை விலை விதி, கணக்கீட்டு எண்ண கருக்கள், இதெல்லாம் பார்ட் 1ல தான் பொதுவா போடுவாங்க. கம்பெனி நிதி கூட்டுகள் பார்ட் 1லயும் வரும், பார்ட் 2லயும் வரும். கணக்கீட்டு நியமங்கள் பார்ட் 1லயும் வரும், பார்ட் 2லயும் வரும். எனவே இந்த தேர்ச்சி 11 ஆனது 2 பேப்பர்லயும் போடப்படும். அதுலயும் ஸ்பெஷலா பாருங்க, பகுதி 2ல போடப்படும் சொல்லப்படுறது என்னதான் அவங்க சொல்றாங்கன்னா, உங்களோட கம்பெனில சீராக்கங்கள், செம்மையாக்கள் பதிவாக இந்த தேர்ச்சி 11 வரும். சரியா? பின்னுக்கு நாங்க படிக்கணும். நீங்க தனியுடைமை சீராக்கம் படிச்சுக்கிறீங்க, பங்குடைமை சீராக்கம் படிச்சுக்கிறீங்க. இப்ப பங்குடைமை தனியுடைமை மாதிரி கம்பெனி அந்த சீராக்கங்கள்ல தான் நாங்க படிக்கிற எல்கேஎஸ் எஸ்எல்எஃப்ஆர்எஸ்ல இடம்பெறும். ஓகே, இப்ப ஆரம்பத்துல உள்ள 1வது பேஜ் அந்த எண்ணக்கரு வரைபடம் தொடர்பான விடயங்கள், இந்த தேர்ச்சி 11 எப்படி பேப்பர்ல வரும், சகல விடயங்களும் கிளியரா செட்ல போடுங்க. அடுத்து நாங்க இன்ட்ரோடக்ஷனுக்கு போவோம். எல்லாரும் செட்ல போடுங்கம்மா, தம்பி போட்டுக்கோங்க. இந்த தேர்ச்சி 11 தொடர்பான அறிமுக விடயங்கள் கிளியரா? யாராவது ஒரு ஆள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். கிளாஸ்ல பேசி பழகுங்க. பின்னுக்கு நாங்க யூனிவர்சிட்டி போனா, ஹை ஸ்டடிஸ் போனா நீங்க அங்க பிரசன்டேஷன் பண்ணணும். முன்னுக்கு போயிட்டு ஸ்பீச் பண்ணணும். அது இங்கிலீஷால தான் பண்ணணும், ஆங்கிலம். இப்ப நீங்க பேசி பழகும், வைக்கப்படாது. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். கிளியரா? இப்ப இருந்தே நீங்க பின்னுக்கு படிக்கக்கூடிய விடயங்கள் ஹை ஸ்டடிஸ், யூனிவர்சிட்டி போகலாம், காலேஜ் போகலாம், அல்லது பிரைவேட்டா கோர்ஸ் செய்யலாம். அந்த சந்தர்ப்பத்துல நிறைய கதைக்கக்கூடிய விடயங்கள், ஸ்பீச் செய்யணும், பிரசன்டேஷன் செய்யணும். அங்க நீங்க வைக்கப்படாம பேசி பழகும். அதை நீங்க தற்பொழுதே பேசி பழகிக்கோங்க. ஜூம் தானே, பேசி பழகும். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள் இவ்வளவு நேரம் படிச்சது கிளியரா? குயிக்கா? கிளியர் சார். ஓகே, வெரி குட். சரி, இப்ப அடுத்த விடயத்துக்கு போவோம். டியூட்ல பாருங்க, அறிமுகம்னு ஒரு விடயம் போடப்படி. அறிமுகம் இன்னும் நாங்க பாடத்துக்குள்ள போகல. இன்றைக்கு போட்ட அந்த டியூட்னு சொல்றது இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். இந்த பாடத்துல என்னென்ன படிக்க போறோம், அந்த ஐடியாவை எடுக்க போறோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு விடயங்களா படிச்சுக்கிட்டு போக போறோம். அதாவது வினாக்களோட தொடர்பு படுத்தி படிக்க போறோம். முதலாவது அறிமுகம் போட்டி பாருங்க. கணக்கீட்டு பாடத்திட்டத்தில் உள்ளடங்கப்படும் கணக்கீட்டு நியமங்கள் மற்றும் இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள் பின்வருமாறு. சரியா? உங்களுக்கு டியூட்ல மென்ஷன் பண்ணப்பட்டது கணக்கீட்டு நியமங்களும் நிதி அறிக்கையிடல் நியமங்களும். கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் என்னதுக்கு டியூட்ல மென்ஷன் பண்ணப்படையிலண்டா அது அடுத்த துணை தேர்ச்சியா வரும். கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் அடுத்த டியூட்ல தெளிவா சொல்லி தருவோம். அதனால இந்த கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம் குறிப்பிடப்படையில. சரியா?
கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் நாங்க வேறையா படிப்போம். அதுல அதை சொல்லி தருவேன். அதனால கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் இன்ட்ரோடக்ஷன்ல போடப்படும். எனவே பாருங்க, நம்ம ஏழு சிலபஸ்ல படிக்கக்கூடிய கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள், அதோட சேர்த்து கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் அதையும் மேலால சொல்லித்தாரு. ஓகே, முதலாவது கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம். கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம். இரண்டாவது இலங்கை கணக்கீட்டு நியமங்கள். இலங்கை கணக்கீட்டு நியமங்கள். அடுத்தது மூன்றாவது நிதி அறிக்கையிடல் நியமங்கள். நிதி அறிக்கையிடல் நியமங்கள். கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம், கணக்கீட்டு நியமங்கள், நிதி அறிக்கையிடல் நியமங்கள். இந்த கணக்கீட்டு நியமங்கள் நாங்க எப்படி சொல்லுவோம்னா LTIS சொல்லுவோம். இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள்னா SLFRS சொல்லுவோம். இது உங்களுக்கு 2019 இருந்து புதிதாக வந்த விடயம். தெளிவா சொல்லித்தாரன். இதுவரை காலமும் உங்களுக்கு A-level சிலபஸ் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை காலமும் 2018 பாடத்திட்டம் வரைக்கும் LKAS இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் மட்டும்தான் காணப்பட்டுச்சு. அந்த SLFRS சொல்ற புதிய நியமம், நிதி அறிக்கையிடல் நியமம் சொல்றது 2019 பாடத்திட்டத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட விடயம். 2019 பேப்பர்ல இருந்து போடப்பட்ட விடயம். தெளிவான முறையில விளங்கி கொள்ளணும். எனவே முதலாவது நாங்க கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகத்துல என்னென்ன படிப்போம் சொல்லிதார். முதலாவது கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம். அதுல நாங்க என்னென்ன படிப்போம்டா, முதலாவது பொது நோக்க நிதி கூற்றுக்கல்ற நோக்கம். முதலாவது தேர்ச்சியில சொல்லி தந்தீங்க, பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்தீங்க பொது நோக்க நிதி கூற்றுக்கள். அப்ப முதலாவது பார்க்கக்கூடியது பொது நோக்க நிதி கூற்றுக்களின் நோக்கம். பொது நோக்க நிதி கூற்றுக்களின் நோக்கம். பொது நோக்க நிதி கூற்றுக்கள்னா என்ன, அதோட பிரதான நோக்கம் என்ன, அது எந்தெந்த பாவனையாளர்களுக்கு வழங்கப்படும். இது 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல போடப்பட்ட ஒரு வினா. முக்கியமா தேவையான விடயங்களை சொல்ல நோட் பண்ணிக்கொள்ளணும். பொது நோக்க நிதி கூற்றுக்கள் நோக்கம் 2020 பாஸ் பேப்பர்ல வந்துச்சு. பயனுள்ள நிதி தகவல்களின் பண்புகள். இரண்டாவது நிதி தகவல்களின் பண்புகள். நிதி தகவல்களின் பண்புகள் இரண்டாவது படிப்பு. அடுத்த மூன்றாவது அறிக்கையிடும் அலகு. அறிக்கையிடும் நிறுவனம் தான் என்னன்னு பார்ப்போம். அறிக்கையிடும் அலகு அல்லது அறிக்கையிடும் நிறுவனம். இது உங்களுக்கு புதிய பாஸ் பேப்பர்ல வந்த வினா. 2023 22 அதுல செக் பண்ணிக்கோங்க. புதிய பாஸ் பேப்பர்ல போடப்பட்ட ஒரு வினா நிதி கூற்றுக்கள். அந்த அறிக்கையிடும் அலகு அறிக்கையிடும் நிறுவனம் தொடர்பான ஒரு வினா வந்துச்சு. அடுத்தது நிதி கூற்றுக்களின் மூலகங்கள். நிதி கூற்றுக்களின் மூலகங்கள் அல்லது அடிப்படைகள் அல்லது மாறிகள். இதை நாங்க படிச்சுக்கொண்டோம். இது எல்லாருக்கும் தெரியும். நிதி கூற்றுக்கள் அடிப்படைனா என்ன, மூலங்கள் என்ன, சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். அதை நாங்க படிக்க போறோம். அடுத்தது நிதி கூற்றுக்கள் மூலங்கள் மாறிகள், அதை இனம் காணல் மற்றும் நீக்குதல். அதை இனம் காணல் மற்றும் நீக்குதல் அது படிக்கும். அடுத்து பாருங்க, நிதி கூற்றுக்களின் மூலங்களை அளவிடல். நிதி கூற்றுக்களின் மூலகங்களை அளவிடல். உங்களுக்கு 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல புதிய நோட்ஸ் போடப்பட்டுச்சு. இந்த நிதி கூற்றுக்கள் மூலகங்கள், சொத்துக்கள், பொறுப்புகள் அல்ல வரைவிலக்கணங்கள் அடிப்படையா கொண்டு 2020 இருந்து 2024 வரைக்கும் பாஸ் பேப்பர்ல போடப்பட்ட வினாக்கள். சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை தொடர்பான
புதிய வரைவிலக்கணங்கள பார்ட்மெண்ட் வினாக்கள் போடப்படி 2020 இருந்து 24 வரை. அடுத்தது பாருங்க, சமர்ப்பித்தல் வெளிப்படுத்தல், சமர்ப்பித்தல் அல்லது வெளிப்படுத்தல். இறுதியா நான் மேலதிகமா ஒண்ணும் படிக்கணும். இதோட டீச்சர் கைட்ல போடப்படாத விடயம், ஆசிரியர் வழிகாட்டில போடப்படாத விடயம் உங்களுக்கு உங்களோட வேற கிளாஸ் அதுல படிச்சு தருவாங்களோ தெரியாது. பொதுவா ஒரு சில விடயங்களை படிச்சு கொடுப்பாங்க. இறுதியா படிக்கக்கூடியது மூலதன எண்ணக்கரு அல்லது பராமரிப்பு எண்ணக்கரு. மூலதன பராமரிப்பு எண்ணக்கரு. அப்ப தெளிவா பாருங்க, கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டத்துல இந்த தலைப்புகளை தான் படிக்கணும். முதலாவது பொது நோக்க நிதி கூற்றுக்கள்ற நோக்கம் 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் அதெல்லாம் வந்துக்குது. அடுத்தது நிதி தகவல்களின் தர ரீதியான பண்புகள். இது உங்களுக்கு 2019 இருந்து 2024 பேப்பர் வரைக்கும் மாறி மாறி ஒவ்வொரு வருடமும் போடப்பட்ட வினா உங்களுடைய பேப்பர்லயும் போடப்படலாம். அடிப்படை பண்பு, விருத்தி செய்யக்கூடிய பண்புன்னு வரும். அறிக்கையிடும் அழகு 2022-23 பேப்பர்ல செக் பண்ணலாம். புதிய பாடத்திட்டத்திற்கு அமைய வந்த ஒரு வினா, புதிய வினா. நிதி கூற்றுக்களின் மூலங்கள் அல்லது அடிப்படைகள், சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவுகள். அதுல புதிதாக சேர்க்கப்பட்ட 2 விடயங்கள், பொருளாதார வளம். அடுத்தது கடப்பாடு, இதுவும் புதிய பாஸ் பேப்பர்ல வந்து. அடுத்தது நிதி கூற்றுக்கள் மூலங்களை இனம் காணுதல், நீக்குதல். அடுத்து முக்கியமானது இந்த நிதி கூற்றுக்கள் மூலங்களை அளவிடல். எந்த அடிப்படையில அளவிடல் செய்தல் அல்ல. நோட்ஸ் வந்து புதிய அப்டேட் நோட்ஸ் வந்து 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல போடப்படுது. வரலாற்றுக்கிற அடிப்படை சரியா, புதிய நோட்ஸ் அப்டேட் போடப்பட்டு வரலாற்றுக்கிற அடிப்படை, நடைமுறை பெறுமதி அடிப்படை அந்த அப்படி வந்து. அடுத்தது பாருங்க, அதை எப்படி நாங்க வெளிப்படுத்துவோம். இறுதியான விடயம் மூலதன பராமரிப்பு எண்ணக்கரு. சரியா, இது நாங்க கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டத்துல படிப்போம். இது வேறையா நாங்க துணை தேர்ச்சியில படிப்போம். இந்த கணக்கீட்டு நியமங்களுக்கு பிறகு கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் ஆரம்பிப்போம். அதுல எல்லாம் சொல்லி தரும். இப்ப கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் அதுல என்னென்ன படிக்க போறோம், அந்த ஐடியா ஓகேண்டா சொல்லிக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்ற விடயங்கள் டியூட்ல போடப்படி இதை நோட் பண்ணுங்க. முதலாவது கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம், அதுல என்னென்ன விடயங்கள் படிப்போம், பாஸ் பேப்பர்ல வந்த விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நோட் பண்ணி கொள்ளுங்க. இது முக்கியமானது, உங்களோட பார்ட்மெண்ட் பேப்பர்ல அடிக்கடி வரக்கூடியது. சரியா, எழுதிட்டு செக்ல ஓகேன்னு போடுங்க, கிளியர்டா. அடுத்த எல்கேஎஸ் எஸ்எல்எஃப்ஆர்எஸ் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். ஓகே, நாங்க அடுத்த விடயங்களே போவோம். இப்ப டியூட்டுக்கு வாங்க. டியூட்ல பாருங்க, அடுத்ததாக போடப்பட்டிருக்குது அந்த கணக்கீட்டு நியமங்கள், இலங்கை நிதியறிக்கை நியமங்கள். அதுல வகைப்படுத்தல் பின்வருமாறு போடப்பட்டிருக்கு. சரியா, அதுல முதலாவது இலங்கை கணக்கீட்டு நியமங்கள், LKAS சொல்லுவோம், ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவோம். சரியா, முழுமையா போடப்படி ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னா நியமங்கள். ஓகே, இதுல பாருங்க, நாங்க A-level சிலபஸ்ல LKSல என்னென்ன விடயங்கள் படிக்க போறோம்னு பார்ப்போம். முதலாவது பாருங்க, LKAS 1, இலங்கை கணக்கீட்டு நியமம் 1. இலங்கை கணக்கீட்டு நியமம் 1 நாங்க என்னன்னு சொல்லுவோம், நிதி கூற்றுக்களை முன்னிலைப்படுத்தல்.
நிதி கூற்றுக்களை முன்னிலைப்படுத்தல் அல்லது சமர்ப்பித்தல் சொல்லுவோம். இந்த எல்கேஎஸ் ஒன்றுக்கு அமையனா கம்பெனி நிதி கூற்றுக்களை அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு வழங்குவோம். இப்ப பிரதான நோக்கம் என்ன? ஒரு கணக்கீட்டிட அந்த கணக்கீட்டுல அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தகவல் வழங்குறது. அப்ப எல்கேஎஸ் ஒன்றுக்கு அமையதான் கம்பெனி நிதி கூற்றுகளை நாங்க வழங்குவோம். இரண்டாவது எல்கேஎஸ் 2. எல்கேஎஸ் 2ல நாம படிக்கக்கூடிய விடயம் இருப்புக்கள் தொடர்பான விடயம். உற்பத்தி கிரய கூற்றுல படிச்சுக்கிறோம். மூலப்பொருள் இருப்பு, முடிவு பொருள் இருப்பு, நடைமுறை வேலை இருப்பு. அதுல முக்கியமான நியமமே எல்கேஎஸ் 2. அப்ப எல்கேஎஸ் 2 என்ன? இருப்புக்கள் அல்லது சரக்கு இருப்புக்கள். அடுத்தே பாருங்க எல்கேஎஸ் 7. எல்கேஎஸ் 7 சொல்றது நீங்க கேள்விப்பட்ட விடயம் தான் காசு பாய்ச்சல் கூற்று. ஆரம்பத்துல நிதி கணக்கீடு வெளியீடுகள் அதுல சொல்லி தந்துக்கிறேன் காசு பாய்ச்சல் கூற்று. அந்த காசு பாய்ச்சல் கூற்று எங்க படிப்போம்டா எல்கேஎஸ் 7. சரியா? அடுத்தது பாருங்க எல்கேஎஸ் 8. எல்கேஎஸ் 8 சொல்லுவோம். இலங்கை கணக்கீட்டு நியமம் 8. கணக்கீட்டு கொள்கை, கணக்கீட்டு கொள்கை, கொள்கை மாற்றம், மதிப்பீட்டு மாற்றம் மற்றும் வழுக்கல். இப்படி ஒரு நியமம். இப்ப பாருங்க நம்மள ஆரம்பத்துல நிதி கூற்றுகளை முன்னிலைப்படுத்த சிம்பிளா வருது. இருப்புக்கள் சிம்பிள், காசு பாய்ச்சல் கூற்று இலகுவா சொல்ல முடியும். இப்ப எல்கேஎஸ் 8 பாருங்க, இது ஒரு பெரிய பெயரை கொண்டு காணப்படுது. அப்ப கஷ்டம் நினைக்கிறது இல்ல, அதுல தலைப்பு மட்டும்தான் பெருசாகிக்குது. ஆனா சிறிய விடயம் தான், பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். ஒரு சில விடயங்கள் உங்களுக்கு ஐடியா எடுத்து படிக்கலாம், அது கட்டாயம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். எனவே எல்கேஎஸ் 8 கணக்கீட்டு கொள்கை, கொள்கை மாற்றம், மதிப்பீட்டு மாற்றம் மற்றும் வழுக்கல். அடுத்து எல்கேஎஸ் 10. ஒவ்வொரு வருடமும் பாஸ் பேப்பர்ல போடப்படக்கூடிய ஒரு நியமம், இலகுவானது. எல்கேஎஸ் 10 அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வுகள். அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான அல்லது பிந்திய நிகழ்வுகள் சொல்லுவோம். அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான அல்லது பிந்திய நிகழ்வுகள் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் போடப்படக்கூடிய ஒரு நியமம், முக்கியமானது. அறிக்கையிடும் காலப்பகுதினா என்ன? உங்களோட நிதியான பாருங்க 1/4/2025 இருந்து 31/3/2026. உங்களோட அறிக்கையிடும் காலப்பகுதி இந்த அறிக்கை, இந்த ஒரு வருடம் 31/3/2026. இந்த அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய நிகழ்வு, அது தொடர்பா எப்படி சீராக்கம் வரும், அதெல்லாம் படிப்போம். அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வு. அடுத்தது பாருங்க எல்கேஎஸ் 16, மிக முக்கியமான ஒரு நியமம், பெரிய நியமம். எல்கேஎஸ்ல உங்களுக்கு பெரிய நியமம் சொல்றது, அதாவது பாடப்பரப்பு பெருசுன்னு சொல்றது இந்த நியமம் மட்டும்தான். ஆதனம் பொறி உபகரணம், எல்லாரும் கேள்விப்பட்ட விடயம். ஆதனம் பொறி உபகரணம். எல்கேஎஸ் 16 நாங்க சொல்றது ஆதனம் பொறி உபகரணத்தை நடைமுறை அல்லா சொத்து தொடர்பான கிரயம், திரண்ட தேய்வுகள், பெருமான தேய்வுகள் எல்லாத்தையும் படிக்க போறோம். கம்பெனில வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம், குறிப்புல வரக்கூடியது ஆதனம் பொறி உபகரண அசைவு கூற்று. அது நாங்க செய்யறதுக்கு எல்கேஎஸ் 16 தேவை. மீள் மதிப்பீடுன்னு ஒரு விடயம் வரும், சொத்து அகற்றல் ஒரு விடயம் வரும், பகுதி மாற்றல் சொல்ற விடயம் வரும். அது எல்லாம் எல்கேஎஸ் 16 வரக்கூடியது, முக்கியமான விடயம். அடுத்த இறுதியா எல்கேஎஸ்ல வரக்கூடியது எல்கேஎஸ் 37. எல்கேஎஸ் 37 பெரிய ஒரு நியமம். ஏற்பாடுகள், ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்பு, நிகழத்தக்க சொத்துக்கள். எனவே தெளிவா பாருங்க, உங்களோட கணக்கீட்டு நியமங்கள் மொத்தம் 7 படிக்க போறீங்க. அதுல
இந்த காசு பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்றது நாங்க தேர்ச்சி 12ல தான் படிப்போம், ஆனா நியமத்துல உள்ளடங்கப்படும். இந்த காசு பாய்ச்சல் கூற்று மட்டும் தேர்ச்சி 12ல படிக்கக்கூடியது, ஆனா இதுல உள்ளடங்கப்படும். மத்த சகல நியமங்களும் ஒரு தேர்ச்சி 11ல படிப்போம். என்னென்ன வரும்? எல்கேஎஸ் 1 நிதி கூற்றுக்களை முன்னிலைப்படுத்தல். இந்த நியமத்தின் அடிப்படையில தான் நாங்க தயாரிக்கக்கூடிய வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கை குறிப்புகள். அதாவது கம்பெனில வரக்கூடிய சகல நிதி கூற்றுகளும் இதை அடிப்படையாக கொண்டுதான் வழங்குவோம், அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு முன்னிலைப்படுத்துவோம். இரண்டாவது எல்கேஎஸ் 2 நாங்க படிக்கக்கூடிய உற்பத்தி கிரைய கூற்று, பின்னுக்கு நாங்க முகாமை கணக்கீட்டுல வரும். அங்க நாங்க இருப்பு கண்டு படிச்சுக்கிறோம் தம்பி, தங்கச்சி படிச்சுக்கிறோம். மூலப்பொருள் இருப்பு, முடிவு பொருள் இருப்பு, குறை வேலை அல்லது நடைமுறை வேலை அல்லது புத்துருவாகும் வேலைன்னு படிச்சுக்கிறோம். அதெல்லாம் இந்த எல்கேஎஸ் 2 கம்மியா தான் வரும். அடுத்து எல்கேஎஸ் 7 காசு பாய்ச்சல் கூற்று. இந்த காசு பாய்ச்சல் கூற்றானது 2019ஆம் ஆண்டுல இருந்து நேர்முறை நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்றுன்னு காணப்படுது. 2 மெத்தடிக்கு அதுல நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றோட ஃபார்மட்லாம் மாற்றம் அடைஞ்சிக்கு அப்டேட் அடிப்படையில சொல்லி தருவேன். அடுத்து எல்கேஎஸ் 8 ஒவ்வொரு வருட பாஸ் பேப்பர்லயும் வரக்கூடியது கணக்கீட்டு கொள்கை, கொள்கை மாற்றம், மதிப்பீட்டு மாற்றம். இதுல கொள்கை மாற்றமும் மதிப்பீட்டு மாற்றமும் உங்களுக்கு அடிப்படையா வரக்கூடிய வினாக்கள். அடுத்து எல்கேஎஸ் 10 அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வு. அறிக்கையிடும் காலப்பகுதினா உங்களோட நிதியாண்டு அந்த 31/3/2026 அதுக்கு பிறகு இடம்பெறக்கூடிய நிகழ்வு. அதுல எதை சீராக்குறது எதை சீராக்குறது இல்ல படிக்கணும். எல்கேஎஸ் 16 இலங்கை கணக்கெட்டு நியமம் 16 பெரிய பாடப்பரப்பை கொண்டது. ஆதனம் பொறிவாரணம் நீங்க ஆரம்பத்துல படிச்சீங்களே, நீண்ட கால சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்துக்கள், அதுக்கு ஆதனம் பொறிவாரணம் சொல்லுவேன், அப்படி சொல்லிக்கிறேன். எனவே இதுல வரக்கூடிய அந்த நடைமுறை அல்லா சொத்துட கிரயம் தொடர்பான விடயம், அதுல திரண்ட பெருமான தேய்வுகள், ஆண்டுக்கான பெருமான தேய்வுகள், முன் கொண்டு செல்லும் பெறுமதிகள், வரலாற்று கிரைய பெறுமதி, மீள் மதிப்பீட்டு பெறுமதி, சொத்து அகற்றல் போன்ற விடயங்கள் எல்லாம் படிச்சுக்கொள்ளும். இறுதியா வரக்கூடியது எல்கேஎஸ் 37 இதுவும் உங்களோட பார்ட்மெண்ட் பேப்பர்ல வரக்கூடியது ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள், நிகழத்தக்க சொத்துக்கள். அடுத்து பாருங்க எஸ்எல்எஃப்ஆர்எஸ் இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள். இதுல 2 விடயங்கள் தான் படிக்க போறோம். எஸ்எல்எஃப்ஆர்எஸ் இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள். இதுல கீழே எழுதி காட்டுறேன் பாருங்க. எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 15 அடுத்தது எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16 இப்படி 2 நியமங்கள் படிக்க போறோம். எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16 இலகுவானது குத்தகை. எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16 இலகுவானது குத்தகை. இந்த குத்தகைன்னு கேள்விப்பட்டா உங்களுக்கு எந்த எண்ணக்கரு ஞாபகம் வருது? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பாப்போம். கணக்குக்கு எண்ணக்கரு சிறப்பான முறையில் படிச்சுக்கிறோம். தியரி பேப்பர் கிளாஸ், திருப்பி ஒரு பேப்பர் கிளாஸ், திருப்பி ஒரு செமினார் எல்லாம் சொல்லி தந்துக்கிறேன். எனவே சொல்லுங்க பாப்போம், குத்தகை எந்த எண்ணக்கரு வரும்? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, பயப்படாம ஆன்சர் பண்றதுக்கு ஃபாஸ்ட் ஆயிடுங்க. குத்தகைனா எந்த எண்ணக்கரு? புத்தகைன்னு வந்தா எந்த எண்ணக்கரு வரும்? தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கரு. ஓகே, வெரி குட். அப்ப குத்தகை நாங்க இதுவரைக்கும் படிச்சுக்கிறோம், தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் எண்ணக்கருல வருது. ஆனா குத்தகைக்கு ஒரு நியமமே காணப்படுது. குத்தகை தொடர்பான கணக்கு விடயங்கள் வரும், லீஸ்ன்னு சொல்லுவோம். எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 16. அடுத்தது பாருங்க எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 15 பழைய சிலபஸ்ல நார்மலா வருமானம் இருந்துச்சு, அதாவது எல்கேஎஸ் அடிப்படையில. இப்ப எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 15 சொல்றது வாடிக்கையாளர் ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய வருமானம். வாடிக்கையாளர் ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய வருமானம் ஒரு எக்ரிமெண்ட் அடிப்படையில, ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில எப்படி ஒரு வருமானம் வருது அத படிக்க போறோம். அந்த எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 15 16 எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2019-2020 காலப்பகுதியில 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இருந்து புதிய பாடத்திட்டத்துல இருந்து தான்
உங்களுக்கு SLFRSம் 15ம் 16ம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேயா? இதான் உங்களுக்கு ஓவராலான விடயம், அறிமுக விடயம். திருப்பி ஒருக்கா விரைவா சொல்லிக்கோ. அறிமுகத்துல பாருங்க, கணக்கீட்டு எண்ணக்கள் சட்டம் படிப்போம். அதுல பொதுநோக்க நிதி கூட்டுகள நோக்கம், பொதுநோக்க நிதி கூட்டுகள மூலங்கள், அதை இனம் காணுதல் நீக்குதல், பொதுநோக்க நிதி கூட்டுகள அளவிடல் விடயங்கள், மூலதன பராமரிப்பு எண்ணக்கருக்கள், நிதி தகவல்ற பண்புகள், இதெல்லாம் படிச்சுக்கொள்ளும். அடுத்து LKSல பார்க்கக்கூடியது LKS 1 நிதி கூட்டுகளை முன்னிலைப்படுத்தல் அல்லது சமர்ப்பித்தல், LKS 2 சரக்கிருப்பு அல்லது இருப்புக்கள், LKS 7 காசு பாய்ச்சல் கூற்று, LKS 8 கணக்கீட்டு கொள்கை, கொள்கை மாற்றம், மதிப்பீட்டு மாற்றம், LKS 10 அறிக்கையிடும் காலப்பகுதிக்கு பின்னரான நிகழ்வுகள், LKS 16 ஆதனம் பொறிபகரணம், LKS 37 ஏற்பாடுகள், நிகழத்தக்க பொறுப்புகள், நிகழத்தக்க சொத்துக்கள். அடுத்து இலங்கை நிதி அறிக்கையிடல் நியமங்கள், SLFRS சொல்லுவோம். ஸ்ரீலங்கா பைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவோம். SLFRS 15 வாடிக்கையாளர் ஒப்பந்தத்துடன் தொடர்புடைய வருமானம், SLFRS 16 குத்தகை. ஓகேயா? அப்ப இந்த அறிமுக விடயங்கள் நாங்க என்னென்ன படிப்போம் இதெல்லாம் கிளியர்னா சகல மாணவர்களும் செக்ல போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணுமா இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, எல்லாரும் கிளியரா? அபிலாஷ், அஃப்லால், அஸ்ஃபத், அத்தீப், ஃபிக்ரா, இசோமிதா, சுஹா, எல்லாரும் கிளியரா? கிளாஸ்ல வந்து 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காணப்படுறீங்க. ஆனா 10 மாணவர்கள் தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சகல மாணவர்களும் ஜாயின் பண்ணணும். கட்டாயமா கிளாஸ்க்கு அட்டெண்டன்ஸ் முக்கியம், வருகை முக்கியம். அப்பதான் ரெக்கார்டிங் எல்லாம் தருவேன், படிச்சு கொள்ளலாம். கிளாஸ் மிஸ் பண்ணி படிக்க வேண்டாம், ஒவ்வொரு கிளாஸும் அட்டென்ட் பண்ணி கொள்ளுவோம். இதுக்கு பிறகு படிக்கக்கூடிய இந்த சிலபஸ் வந்து மிக முக்கியம். உங்களோட ஃபைனல் எக்ஸாமோட தொடர்பானது. பின்னுக்கு ஹார்டான விடயங்களும் படிச்சு கொள்ளணும், பேப்பர் கிளாஸ் படிச்சு கொள்ளணும். எனவே கொஞ்சம் கவனம் எடுத்து இனி வேற விடயங்களை செய்யாம படிப்புல கவனம் எடுத்துக்கோங்க. இன்னும் 1 வருடம் தான். இந்த 1 வருடங்கள் நீங்க நல்ல முறையில படிச்சீங்கன்னா பின்னுக்கு யூனிவர்சிட்டி போகலாம், ஹை ஸ்டடீஸ், காலேஜ் போகலாம். இப்ப பிரைவேட்டா கோர்ஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு பணம் தேவை. பொதுவா 4 வருடங்கள் யூனிவர்சிட்டியில அல்லது காலேஜ்ல 3 வருடங்கள் படிக்கிறதா இருந்தா உங்களுக்கு டிகிரி மட்டுமே 20க்கு மேற்பட்ட லட்சம் சரியா தேவைப்படும். அது டிகிரிக்கு மட்டும். நீங்க போறது, உங்களோட உணவு, சாப்பாட்டு செலவு எல்லாம் கவர் பண்ணா நார்மலா ஒரு டிகிரிக்கே தேவை உங்களுக்கு 30 லட்சத்துக்கு கூட தேவை, 30-40 லட்சம் கூட தேவை. அது எல்லாருக்கும் இல்லை, எல்லாராலையும் படிச்சு கேளாது. அதனால உங்களுக்கு கவர்மெண்டால இலவசமா தரக்கூடிய யூனிவர்சிட்டி வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கோங்க. இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் பொதுவா இப்ப நான் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அதுலயும் பார்த்தோம்னா ஒரு பெஞ்சுக்கு 400க்கும் மேற்பட்ட மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்ப எங்கட யூனிவர்சிட்டியை பொறுத்த மாதிரி அதுல முஸ்லிம்ஸ்னு சொல்றது ஒரு 20க்கு மேற்பட்ட மாணவர்கள். அடுத்தது தமிழ் மாணவர்கள் சொல்றதும் அதே போல 20க்கு மேற்பட்ட மாணவர்கள். ஒரு 400 பேர் இருந்தா 50-60 தான் தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள் யூனிவர்சிட்டிக்கு வராங்க. மத்த பெரும்பான்மையான மாணவர்கள் சிங்களம் பேசக்கூடிய மாணவர்கள். அப்ப பாத்துக்கோங்க, எங்கட தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிற வீதம் பாருங்க. இப்ப நீங்க ரிசல்ட் வந்து கூடுதலா எடுத்தா தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள் கூடுதலா யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகலாம். அவங்களோட ரிசல்ட் வந்து மத்தாக்களோட குறைவா இருந்தா செலக்ட் ஆக முடியாது. எனவே இன்னும் காணப்படக்கூடிய 1 வருடம் அதை சிறந்த முறையில கவனம் எடுத்து படிச்சீங்கன்னா நீங்களும் ஹை ஸ்டடீஸ்க்கு போகலாம், நல்ல முறையில டிகிரி முடிச்சு கொள்ளலாம், பின்னுக்கு சிறந்த வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையை சிறப்பான முறையில சந்தோஷமா படிச்சு கொள்ளலாம், வாழ முயற்சி செய்யலாம். அதனால இந்த 1 வருடத்தை நல்லா படிச்சுக்கோங்க, படிப்புல கவனம் செலுத்திக்கோங்க, வேற விடயங்களை
முற்று முழுதா தவிர்த்து கொள்ளும். சரியா? இப்ப அடுத்து டியூட்ட பாருங்க. டியூட்ல அடுத்தது சொல்லப்படிக்கு சட்ட பின்னணி. டியூட்ல சொல்றேன்னு பாருங்க. இதான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன். அடுத்து டியூட்ட பாத்துக்கோங்க. சட்ட பின்னணின்னு சொல்லப்படி. அதாவது சட்ட பின்னணி நீங்க சொல்லப்படுற விடயம் கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம் 1995 ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். அதை அடிப்படையாக கொண்டுதான் கணக்கீட்டு நியமங்கள் தயாரிக்கப்படுது. அந்த கணக்கீட்டு நியமங்கள் தயாரிச்சு வழிகாட்டுற நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு அது தொடர்பா நாம படிப்போம். அடுத்தது வெளிப்படுத்தல்கள். வெளிப்படுத்தல் சொல்றது இலங்கையில காணப்படக்கூடிய அந்த சகல பொது வரையறுக்கப்பட்ட கம்பெனி பொது கம்பெனிகளும் இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் நிதி அறிக்கையிட நியமங்கள் அடிப்படையாக கொண்டுதான் நிதி கூற்றுக்களை தயாரிக்கணும். அப்ப இலங்கை கணக்கீட்டு நியமங்கள் நிதி அறிக்கையிட நியமங்கள் என்ன செய்யணும்? நிதி கூற்றுக்கள்ல வெளிப்படுத்தணும். இந்த சகல விடயங்களையும் நாங்க என்ன செய்யறதுன்னா எங்களோட நிதி கூற்றுகள்ல பிரயோகப்படுத்தணும். பிராக்டிகல் அடிப்படையில பதிவு செய்யணும். அது அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு வெளிப்படுத்தணும். அதான் கீழே போடப்பட்டிக்கு. அதாவது வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்புகளும் ஆகியவற்றில் பதிவுகளை மேற்கொள்ளல். இவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன். சரியா? அப்ப ஆரம்பத்துல அறிமுக விடயங்கள், முக்கியத்துவ விடயங்கள், சட்ட பின்னணி, வெளிப்படுத்தல். பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர்ல வரும். பார்ட் 2ல சீராக்கம் வரும். அடுத்து அறிமுகத்துல கணக்கு எண்ணக்கரு சட்டம் இந்த விடயங்கள் படிப்போம். கணக்கு நியமங்கள் இந்த விடயங்கள் படிப்போம். SLF இது படிப்போம். இது என்னென்ன பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது பொதுவா சொல்லி தந்திக்கிறேன். இறுதியா சட்ட பின்னணி 1995 ஆண்டு 15ஆம் இலக்க கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். அது அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நிறுவனங்கள். அடுத்தது வெளிப்படுத்தல். நாங்க படிக்கக்கூடிய அந்த கம்பெனி நிதி கூற்றுக்கள், கணக்கீட்டு வெளியீடுகள், நிதி கூற்றுக்களின் கூறுகள், அதெல்லாம் ஒரே விடயம். வருமான கூற்று அதுதான் நாங்க சொல்லுவோம். லாபம் அல்லது நட்டம் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமையாண்மை மாற்றல் கூற்று, கணக்கீட்டு கொள்கை குறிப்புகள். அதுல இந்த விடயங்களை நாங்க அப்ளை பண்ணுவோம், வெளிப்படுத்துவோம். எப்படி நாங்க ஒரு வருமான கூற்றுல LKS 10 வரும், எப்படி ஒரு வருமான கூற்றுல LKS 8 வரும், எப்படி LKS 16 நிலைமை கூற்றுல பயன்படுத்தப்படும், காசு பாய்ச்சல் கூற்றுல பயன்படுத்தப்படும், அதெல்லாம் படிச்சு கொள்வோம். அது வெளிப்படுத்தல். சரியா? அப்ப உங்களுக்கு இன்றைக்குரிய கிளாஸ்ல நாங்க பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் மட்டும். இந்த தேர்ச்சி 11 என்ன, அதுல என்னென்ன படிக்க போறோம் அதை மட்டும்தான் சொல்லி தந்துக்கிறேன் சுருக்கமான முறையில தெளிவாக. இப்ப அடுத்த கிளாஸ்ல இருந்து இந்த ஒவ்வொரு விடயங்களா படிக்க போறோம். கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டம் ஸ்டார்ட் பண்ணுவோம், கணக்கீட்டு நியமங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம், SLFR இலங்கை நிதி அறிக்கையிட நியமங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். முழுமையா தியரி விடயங்கள், பயிற்சிகள், பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர் எல்லாம் படிச்சு கொள்ளும். சரியா? இப்ப கிளாஸ்ல ஜாயின் பண்ண சகல மாணவர்களும் செட்ல போடுங்க அல்லது அன்மியூட் பண்ணிட்டு சரி பேசுங்க. இன்னைக்கு படிச்ச விடயங்கள் ஓகேயா? இன்றைக்குரிய கிளாஸ் எல்லாருக்கும் ஹோப்பா ஒரு உற்சாகமா இருந்துச்சா அல்லது போரிங்கா கிளாஸ் இருந்துச்சா, இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? இதே மாதிரி தொடர்ச்சியா கிளாஸ் செஞ்சுட்டு போவோமா? உங்களோட ஐடியாஸை சொல்லுங்க, உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லிக்கணும். ஓகே, அப்ப எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணக்கூடிய நேரம், டவுட் கேட்கக்கூடிய நேரம் செட்ல போடுங்க. கொஞ்சம் விளக்கமான முறையில உங்களோட செட்ல போட்டுக்கோங்க. சிம்பிளா ஓகேன்னு போடாம விளக்கமான முறையில போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸும் இதே முறையில இடம்பெறும். விளக்கமான முறையில படித்தருவன். உங்களுக்கு கேள்வி கேட்பேன். முக்கியமானது எல்லாரும் ரெடி ஆயிருங்க. போடக்கூடிய டியூப்ஸை வாசிச்சுட்டு வரணும். படித்தரும் போது கவனமாயிக்கணும். உங்களோட பேர் சொல்லி கேள்வி கேட்பேன். கட்டாயம் ஆன்சர் பண்ணணும். தெரியுதோ இல்லையோ சொல்லணும். தெரியாட்டி தெரியாதுன்னு சரி சொல்லணும். சரியா? அடுத்தது ரெஸ்பான்ஸ் பண்ணணும். முக்கியமான விடயங்கள் எப்படி படிக்கிறது, மோட்டிவேஷனல் விடயங்கள் எல்லாம் தொடர்ச்சியான முறையில செஞ்சுட்டு போகும். அதனால எல்லாரும் நல்ல முறையில படிச்சுக்கோ. செட்ல போடுங்க. இதுல எல்லாருக்கும் போர்ட் கிளியர் ஆகிக்குதா? வாய்ஸ் கிளியர் ஆகிக்கான செட்ல போடுங்க. உங்களோட இன்டர்நெட்டை வந்து சரியா கனெக்ஷனை பார்த்துட்டு வாங்க. சரியா? இன்டர்நெட் ஒழுங்கா இருந்தா தான் போர்ட் கிளியர் ஆகிக்கும், சவுண்ட் கிளியர் ஆகிக்கும். மற்றபடி
ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் சரியா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இனி வந்து தொடர்ச்சியான முறையில 8:30 9 கிளாஸ் ஆரம்பிக்கப்படும். 2 ஹவர் சரி கிளாஸ் இடம்பெறும். சரியா? இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தானே, அதனால ஒரு 1 ஹவர் மாதிரி கிளாஸ் இடம்பெறும். 1.5 ஹவர் கிளாஸ் இடம்பெறுது. பொதுவா 2 ஹவர்ஸ் கிளாஸ் செய்வேன். தியரி கிளாஸ், பேப்பர் கிளாஸ் எல்லாம் இடம்பெறும். 2026 மாணவர்கள் யூடியூப்ல பார்த்து இதை படிப்பீங்க. உங்களுக்கு முக்கியமான அறிவித்தல், இலங்கையில கணக்கீட்டு பாடத்தை தெரிவு செஞ்ச சகல மாணவர்களும் உங்களுக்கு சிறந்த ஒரு கணக்கீட்டு கிளாஸ் தேவை. தொடர்ச்சியான முறையில 5 வருடங்களுக்கு மேலதிகமா கிளாஸ் இடம்பெறுது. 2022 பேட்ச்ல இருந்து 2027 வரை கிளாஸ் இடம்பெறுது. உங்களுக்கு சகல தியரி விடயங்கள், ரிவிஷன், பேப்பர் கிளாஸ், அதுல பார்ட் 1 பார்ட் 2 விடயங்கள், அதுல எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர், அப்படி வித்தியாசமான முறையில அடுத்து ஒவ்வொரு டேம் விடயங்கள், அழகு ரீதியான பேப்பர்ஸ் எல்லாம் செய்து தரப்படும். உங்களோட வெற்றிக்கு முக்கியமானது இப்ப எக்ஸாம் பேட்ச் 2025 முடிஞ்சு, இப்ப 26 உங்களுக்கு தான் அடுத்தது முக்கியமானது. உங்களுக்கு தான் நிறைய வேலை திட்டங்கள் செய்யணும். இப்ப நீங்க டிரெக்டா கிளாஸ் போறீங்க, ஸ்கூல் போறீங்க, மேலதிகமா கிளாஸ் தேவை. அப்படி இல்லாட்டி எனக்கு டிரெக்டா போக முடியாது, ஆன்லைன்ல படிக்கணும், டைம் இல்ல அப்படின்னா ஜாயின் பண்ணி படிங்க. முழுமையா டியூட்ஸ் வழங்கப்படும், தியரி ஃபுல்லா கம்ப்ளீட் செய்யப்படும், பேப்பர் செய்யப்படும், அதுல பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர் செய்யப்படும், ஸ்பெஷலா எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் போன்ற விடயங்கள் தொகுக்கப்பட்டு செய்யப்படும், ரிவிஷன் செய்யப்படும், அழகு ரீதியான பேப்பர் செய்யப்படும், உங்களுக்கு டவுட் கிளியரிங் செய்யப்படும், டிஸ்கஸ் செய்யப்படும். அடுத்தது மிக முக்கியமானது, ஒவ்வொரு கிளாஸ்க்குமான ரெக்கார்டிங் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு வேற கிளாஸ் மாதிரி கூகுள் டிரைவ்ல வராது, யூடியூப்ல பார்க்கக்கூடிய மாதிரி ஈஸியா செஞ்சு தரப்படும். எனவே சகல மாணவர்களும் இந்த கிளாஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. கிளாஸ படிச்சு பார்க்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட கமெண்ட்ஸ்ல உங்களோட ரிப்ளைஸ போட்டுக்கோங்க. கிளாஸ் தேவைண்டா இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு சகல மாணவர்களும் இணைஞ்சு கொள்ளும். சரியா? அக்கௌண்ட்ஸ்ல எடுக்க வைக்கிறது என்ன ரெஸ்பான்சிபிள், எல்லாத்தையும் கிளியரா செஞ்சு தருவேன். உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு படிச்சு கொள்ளலாம். எனவே நம்பிக்கையா ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். இன்றைய கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு நவம்பர் ஃபர்ஸ்ட். அடுத்தது அடுத்த வகுப்பு நாளைக்கு இடம்பெறும். 2027க்கும் 26க்கும் தேவையான மாணவர்கள் இணைஞ்சு கொள்ள முடியும். தேங்க்யூ, ஜிசாக்கல்லா ஹைரா. இப்போ கிளாஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு உங்களோட பேச்சுக்கு மட்டும்தான் பேமெண்ட் கிளாஸ். அதுக்கு முன்னுக்குள்ள பேச்சுக்கு ஃப்ரீயா படிச்சு கொள்ளலாம், ரெக்கார்டிங்கும் பெற்றுக்கொள்ளலாம். பழைய ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் ஃபுல்லா காணப்படுது, அதுவும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே எல்லாத்தையும் எடுத்து உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல கணக்கீட்டுல ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, தேங்க்யூ, ஜசாக்கல்லா ஹைரா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.